குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், 9th மேக்ஸில் சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.3ல் வந்து பாருங்கள், செக் வெதர் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் நாட். இதுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 5x² ப்ளஸ் 4x மைனஸ் 3 ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 2. அதாவது பி ஆஃப் எக்ஸு கூட ஜி ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை ஆகுமா ஆகாதா, இதான் கொஷின். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் 0 வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் அ மல்டிபிள் பை பி ஆஃப் எக்ஸ் வித் ஜி ஆஃப் எக்ஸ். இல்லைனா இது நாட் அ மல்டிபிள் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா x minus 2 equal to 0. அப்போ x equal to என்னது 2. x equal to 2. இப்போ இந்த x இருக்க இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ p of 2 equal to, இது சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், 2 the cube minus 5 into 2 the square plus 4 into 2 minus 3. 2 the cube ன்றது எவ்வளோ 8. 2 the square 4. 5 4s are 20. 4 2s are 8 minus 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 8 plus 8 16 minus 23. ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 4 minus 3 minus 7 கிடைக்குது. நமக்கு இந்த இடத்துல 0 கிடைச்சிருந்தா மட்டும்தான் ஸோ இது மல்டிப்ளை ஆகுதுன்னு தெரியும். ஆனால் இதில் என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு -7 கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும், பி ஆஃப் எக்ஸ் is not multiple of g of x. Okay papa, see the second question. By remainder theorem find the remainder when p of x is divided by g of x where p of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. how to find out the remainder எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியாப்பா, உங்களுக்கு ரிமைண்டர் தியரம் மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி நமக்கு தெரியும் g of x ஈக்குவல் டு 0 அப்படின்னு. அப்போ என்ன எழுதுவோம், x + 1 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு -1. இதை வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைண்டர் கிடைக்கிது. அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். p of -1. ஸோ -1 the whole cube minus 2 into -1 the whole square 4 into -1 -1 -1 the whole cube -1 minus into minus plus plus ஆயிரமா +1 into minus -2 minus into minus plus 4 -1. ஸோ -4 plus 4 நமக்கு என்ன கிடைக்குது, 0. 0 is a remainder. ஸோ நமக்கு எவ்வளோ ரிமைண்டர் கிடைச்சிருக்கு, 0. ஓகே பாப்பா, இதில் 3 சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சம் பார்த்தாச்சு, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகேப்பா, சேம் ஆர்டர். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் வச்சு முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 2x -1 ஈக்குவல் டு 0, 2x ஈக்குவல் டு -1 போகும்போது +1 ஆகும். ஸோ x ஈக்குவல் டு 1/2. ஸோ x 1/2 அப்படின்னா இதில் இந்த பி ஆஃப் எக்ஸ்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ g is p of x 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 4 into 1/2 the whole cube minus 12 into 1/2 the whole square plus 14 into 1/2 minus 3. சரிங்களா, 4 into 1/cube 2 2s are 4, 4 2s are 8, 1/8 minus 12 into 1/2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்குது plus 14 into 1/2 minus 3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 4s are 4, 2 4s are 8, 1/2 minus 1 4s are 4, 3 4s are 12, 3, 1 4s are 4, 7 2s are 14 plus 7 minus 3. ஓகேங்களா, டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நூமரேட்டர் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அப்படி தானடா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை 1 அப்படியே வச்சுக்கோ. இது மல்டிப்ளை பண்ணு. 3 2s are 6 ப்ளஸ் 7 2s are 14 minus 6 divided by 2. இப்போ ஆட் பண்ணால் என்ன ஆகும், 15 minus என்னது 12 divided by 2. நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்குது, 3/2 is the answer. ஓகே பாப்பா, இந்த சம்லேயும் பாருங்கள் நமக்கு ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. சேம் மெத்தட் we have to apply here.
So g of x equal to 0. So x minus 3 equal to 0. So x equal to 3. ஓகேவா எக்ஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பி ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 த கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 3 த ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 50. ஓகேவா 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இதே அதே மாதிரி தான் 27, 4 3s are 12 ப்ளஸ் 50 ப்ளஸ் 27 மைனஸ் 27 கேன்சல். ஸோ 62. ஸோ நம்மளோட ஆன்சர் ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 62. ஓகேவாடா.